महादेव्यै च विद्महे रुद्रपत्न्यै च धीमहि तन्नो கௌரி பிரஜோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆனி மாதம் 5ஆம் திகதி ஜூன் 19 திங்கட்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல வாய்ப்புகளும் இந்நாளில் வந்து சேரும். நீங்கள் முன்னேறுவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களை சூழ்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய நலனினை அக்கறை எடுத்து கொள்வார்கள். இப்போது நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் முன்னேற்றம் தரக்கூடியதாக அமையும். நல்ல முன்னேற்றம் தருவதற்காக இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி. ரிஷபராசி அன்பர்களே, கல்வி சுய தொழில் சார்பாக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். கூடுதலாக மூலதனம் செலுத்த வேண்டியது இருக்கும். பிள்ளைகளுடைய உயர் கல்விக்கான செலவுகள் இப்போது உங்களுக்கு வந்து சேரும். நல்ல செலவுகளை செய்து அதன் மூலமாக மனநிறைவு திருப்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் முதலிலே செலவு செய்து அதிகமாக உழைத்து அதில் முழு கவனத்துடன் இருந்து அதனுடைய பலனையும் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். செலவுகள் குறைந்து வரவுகள் கூடுவதற்காக, காரியம் ஜெயமாவதற்காக நீங்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி தேவி. மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இப்போது உங்களை வந்து சேரும். நல்ல லாபம் இப்போது கிடைக்கும். மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நினைத்த காரியத்தை சுயமாக செய்து முடிக்க முடியும். அனைவருடைய பாராட்டுதலையும் பெறக்கூடிய அளவிற்கு உயர முடியும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உங்களை நம்பி சார்ந்து இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வைஷ்ணவி தேவி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய பணி உத்தியோகம் நிமித்தமாக உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகம் நிமித்தமாக பிரயாணங்கள் வரலாம், இடமாற்றங்கள் உண்டாகலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உயர்வு உண்டாகும். சாதாரணமாக இன்றைய நாளில் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும். குழப்பத்தில் இருந்து இப்போது தெளிவு பெறுவீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகளில் எதை எடுத்துக்கொள்வது என்ற குழப்பம் தெளிவாகும். அதே போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஏற்றுக்கொள்வதா, இடமாற்றம் நன்மையை தருமா என்ற ஒரு விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நல்ல தேர்வு உண்டாகி உங்களுடைய நிலை இன்னும் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள் இப்போது நிவர்த்தி ஆகும். தர்ம வழியில் நடந்து கொள்வீர்கள். நேர்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். குரு, உயர் அதிகாரிகள் இவர்கள் உங்கள் மீது அக்கறை எடுத்து கொள்வார்கள். உங்களுக்கு நல்ல வழியை அவர்கள் காட்டுவார்கள். பொதுவாகவே பெரியவர்களுடைய துணை ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் விலகி நல்ல வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமையும். மேலும் நற்பலன் உண்டாவதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் தெரிகின்றது. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பது, பொறுமையாக இருப்பது, நிதானமாக பேச்சு, நிதானமான செயல், இது எல்லாம் நீங்கள் இப்போது பின்பற்ற வேண்டியது அவசியம். அப்படி செய்யும்போது இந்நாளிலே உங்களுக்கு வரவேண்டிய எதுவும் தடையாகாது. பொதுவாக சில சமயத்திலே நம்முடைய அவசரத்தினால், நம்முடைய கோபத்தினால் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கூட இழந்து விடுவோம். அப்படியாக இந்நாள் நீங்கள் அவசரப்படாமல் இருக்கும்போது
பொறுமையோடு இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன் வந்து சேரும். மனக்கட்டுப்பாடு கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். துலா ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்பு, வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இவை நிவர்த்தியாகும். உங்களுடைய எண்ணம் போல அனைவருடைய செயலும் இருக்கும். எவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அப்படியே அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். பிறருக்கும் நீங்கள் அனைத்தையும் செய்து கொடுப்பீர்கள். உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள், உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள், தேவைகள் எது என்று புரிந்து கொண்டு கேட்காமலேயே செய்து கொடுப்பீர்கள். அப்படியாக உங்களிடத்தில் அனுசரித்து போகக்கூடியவர்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இந்நாளில் மகிழ்ச்சி கிடைப்பதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரர். விருச்சிக ராசி அன்பர்களே, எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போது கிடைக்கும். சாதகமான சூழ்நிலை அனைத்து இடத்திலும் நிலவும். ஏற்பட்டிருந்த நஷ்டம், கஷ்டம், அவப்பெயர் இவற்றிலிருந்து இப்போது நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும். உற்றவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளுடைய பலம் குறையும், நண்பர்களுடைய பலம் கூடும். அதனால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிரச்சனை முடிந்து நன்மை நடக்கக்கூடியதாக இந்த நாள் அமைகின்றது. முழுமையான நற்பலனை அடைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை சரியாகும். தெரியாத, புரியாத, கற்றுக்கொள்ள முடியாத பாடங்களை இப்போது எளிதாக புரிந்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காக கட்டணம் செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டவர்கள் நல்ல ஒரு பண வரவு வந்து கட்டணத்தை செலுத்துவீர்கள். உயர்கல்வி படிப்பதற்கு திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள் இப்போது அந்த வாய்ப்பை பெறுவீர்கள். பொதுவாகவே இன்றைக்கு உங்களுடைய ஞானத்தை, அறிவை, திறமையை வளர்த்து கொள்வதற்கு முதலீடுகளை செய்வீர்கள். அது பலனளிப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். மகர ராசி அன்பர்களே, போட்டி பொறாமைகளிலிருந்து இப்போது விடுபடுவீர்கள். பிறர் உங்களை துன்புறுத்தி இருந்தால் அவர்களே இப்போது உங்களை விட்டு விலகுவார்கள். எவரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினார்களோ, உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார்களோ, வேண்டுமென்றே உங்களை குறை கூறி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தினார்களோ, அவர்களெல்லாம் இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகுவார்கள். உங்களுடைய தடைகள் விலகும். நீங்கள் வளர்வதற்கு தேவையான வாய்ப்புகள் உருவாகும். மனதிலிருந்து வந்த ஏக்கம், குறைகள், சஞ்சலம், கவலை இவையெல்லாம் நிவர்த்தியாகி ஆனந்தம், மகிழ்ச்சி, உற்சாகம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அது கிடைப்பதற்கு, பரிபூர்ணமாக நற்பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர். கும்பராசி அன்பர்களே, சகோதர ரீதியாக ஒற்றுமை இப்போது அதிகமாகும். சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டிருந்தால் சுமூகமான முடிவு உண்டாகும். போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்து கொண்டு தோல்வி அடைந்திருந்தால் இப்போது மறுமுறை கலந்து வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். நம்மால் முடியாதோ என்ற சந்தேகம் விலகும். சண்டை சச்சரவுகள் விலகும். அப்படியாக கஷ்டங்கள், பிரச்சனைகள் விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மேலும் நன்மைகள் நடப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர். மீனராசி அன்பர்களே, பணவரவு தாராளமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, பெருமை உண்டாகும். குடும்ப நபர்களில் யாராவது சாதிக்கக்கூடிய அளவிற்கு இப்போது வளருவார்கள். குடும்ப நிலையில் அக்கறையை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தேவையான செயல்களை செய்வீர்கள். செல்வ நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு. நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். இப்படியாக அனைத்தும் சுபமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மேலும் சுபபலன் உண்டாவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. இந்நாள் அனைவருக்கும் வளர்ச்சி தரக்கூடிய வளமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ
BTM